வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம். கொழும்பில் பகடக்காய் விளையாட்டின் போது ஏற்பட்ட அசம்பாவிதம், பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். இலங்கையில் சிறுமிக்கு மர்மமான முறையில் ஏற்பட்ட கர்ப்பம், அதிர்ச்சியில் வைத்தியர்கள். வாகனங்களை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை. மல்கம் ரஞ்சித்தை நம்ப வேண்டாம், ரணில் தரப்பு ஆணித்தரம். மின் கட்டணத்தை குறைப்பதே நோக்கம், கஞ்சனு விஜயசேகர அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தவறான உறவால் மின்சார சபை ஊழியர் கொடூர கொலை, 35 வருடங்களுக்கு பின் சிக்கிய சந்தேக நபர். தமிழர் பகுதியில் கைபேசியால் இடம்பெற்ற பயங்கரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த 17ஆம் தேதி வவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் 17 வயதுடைய சிறுமியின் சடலம் கடந்த 17ஆம் தேதி மீட்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதிக் கிரியைகள் இடம்பெற இருந்த வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டிற்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அத்தோடு சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் எனவும் தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மரணித்த சிறுமியின் வீட்டில் இருந்து பேரணியாக ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டமையும் வீதியை மறித்தும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கொழும்பு கொட்டாவை ருக்மலே பகுதியில் சிலர் பந்தயம் கட்டி பகடைக்காய் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓடிய நபரொருவர் தண்ணீர் நிரம்பிய குவாரியில் விழுந்து உயிரிழந்ததாக ஹோமாகம காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஹோமாகம நகரின் சீமா மாவட்ட பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர்களில் 3 குவாரியில் இருந்து நீந்தி வீட்டுக்கு சென்றதாகவும் ஒருவர் வீட்டுக்கு செல்லவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் மக்கள் குவாரியில் உள்ள தண்ணீரை பம்ப் மூலம் அகற்றிய போது குவாரியின் அடியில் சிக்கியிருந்தவரின் சடலத்தை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். ஹோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டிபுல பிரதேசத்தில் 13 வயது சிறுமி மர்மமான முறையில் கர்ப்பமான சம்பவம் ஒன்று வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் போலீசார் நேற்று விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பல நாட்களாக வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குருநாகல் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் அவர் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. சிறுமி நிரபராதி என அவரது பெற்றோர் போலீசாரிடம் பலமுறை கூறியுள்ளனர். சிறுமி குளியாபிட்டிய சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமிக்கு உடல் ரீதியான எந்த ஒரு தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரியவந்துள்ளது. இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி மற்றும் கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆகியோரிடம் ஏமாற வேண்டாம் என தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை மக்களை வலியுறுத்தியுள்ளது. ஹர்தினால் ரஞ்சித்துடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த வியாழக்கிழமை நடத்திய சந்திப்பு தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சுமார் 272 பேர் கொல்லப்பட்டனர். இது கண்டனத்துடன் நினைவு கூறப்பட வேண்டும். எனினும் முன்னாள் அதிபரால் தான் ஏமாற்றப்பட்டதாக சில நாட்களுக்கு முன்னர் ஹர்தினால் தெரிவித்தார். இதன் மூலம் ஹர்தினால் 2019 22 மில்லியன் இலங்கையர்களை முன்னாள் அதிபரிடம் ஒப்படைத்தார். இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு ஜேவிபி நாடாளுமன்ற வளாகத்தை கையகப்படுத்துவதற்கான சதித்திட்டத்தை ஏற்பாடு செய்து அதனை எரியூட்டச் சென்றது. பாதுகாப்பு படையினரால் நாடாளுமன்றம் காப்பாற்றப்பட்டது. இதன் மூலமே இன்று வரை ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் இன்றைய நிலைமையை கவனமாக படித்து தேசத்தை சீர்குலைக்கும் குழுவுடன் ஹர்தினால் ரஞ்சித் தன்னை இணைத்து கொண்டாரா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான புதிய வர்த்தமானியின் நோக்கம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தமானிக்கு எதிராக இவரும் நீதிமன்றத்தை நாட முடியும் எனவும் கூறியுள்ளார். குறித்த சட்ட மூலம் தொடர்பான வர்த்தமானி 2 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நிர்வாக செலவை குறைப்பது மற்றும் மின் உற்பத்தி செலவை குறைத்து எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டுவரவுள்ளதாக கஞ்சன விஜயசேகர கூறினார். இந்நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா மத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு 35 வருடங்களாக தலைமறைவாக இருந்த நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி மறைத்து வந்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 68 வயதுடையவர் எனவும் அவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் தனது அடையாளத்தை காண முடியாத வகையில் மாற்றியமைத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவியும் மறைந்திருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கள்ளக்காதல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மொபைல் சண்டையால் வாழைச்சேனை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 43 வயதுடைய பிறைந்துறை சேனை பிரதேசத்தை சேர்ந்தவராவார். கையடக்க தொலைபேசி தொடர்பில் இரு நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டதில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.